Thank you, madam. Thank you. So, அதான் போன கிளாஸ்ல நம்ம வந்து salient features of Indian Constitution ஆரம்பிச்சோம். இப்போ fundamentals of Indian Constitution understand பண்றது மூலமா we can easily understand the nuances of Indian Constitution. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது டைரக்டா கான்ஸ்டிடியூஷன் படிக்கிறதை தாண்டி கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டிடியூஷனல் கோட்பாடுகள் இதை நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கான்ஸ்டிடியூஷன் புரிய ஆரம்பிச்சோம். பேசிக்கலி இன் லாஸ்ட் கிளாஸ் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் வாட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷன், வாட் ஆர் த salient features of Indian Constitution. அப்போ வரும்போது கான்ஸ்டிடியூஷன் இஸ் பேசிக்கலி தி லா ஆஃப் த லேண்ட். ஸோ அடிப்படையா பாத்தீங்க அப்படின்னா we call constitution as the law of the land. Constitution law of the land ன்னு ஏன் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா கான்ஸ்டிடியூஷன் will give us a framework. What is the basic framework constitution will give அப்படின்னு பாத்தீங்கன்னா constitution will provide us what is the form of government the nation is going to follow. What is the relationship between state and citizens? What are the mechanisms, institutions, processes which are fundamental for governance? So இது எல்லாத்தையும் சொல்லிடும் பேசிக்கலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா வில் டாக் அபவுட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். அப்படின்னா இந்தியா இஸ் அ சாவரன் கவர்மெண்ட், இறையாண்மை மிக்க நாடு. இந்தியா இஸ் அ ரிபப்ளிகன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். India is a democratic form of government. India follows parliamentary form of government. India follows federal form of government. India is a secular country. India follows a socialistic pattern of society. இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லியாச்சு. இப்போ வாட் இஸ் திஸ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இட் இஸ் அ வெரி சிம்பிள் திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி ஆஸ்க் இஸ் இந்தியா அண்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடா, இந்தியா வந்து ஒரு குடி அரசு நாடா, இல்ல இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடா, இல்ல இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடா அப்படின்னு கேட்டா we say all. இப்போ இந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா as lawyers we must definitely know the fundamentals of it. fundamentals இல்லாம நம்ம இப்போ ஃபர்தரா ப்ரொசீட் பண்றது நமக்கு லாங் ரன்னுக்கு அது நல்லது இல்லை ஆக்சுவலா. இப்போ நீங்க எக்ஸாமுக்கு படிக்கும் போது இப்போ as lawyers when we study for the examination it serves multiple purpose. ஒன்னு, நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி, அதான் யானை இருந்தாலும் 1000 பொன், யானை இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சிவில் சர்வீஸ்க்கு படிக்கிறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி சிவில் ஜட்ஜுக்கு படிக்கிறது, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு படிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இத படிச்சு முடிக்கும் போது you would be a complete lawyer and you may be a judge. But ultimately என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா you will do justice for being a lawyer or being a law graduate or being an advocate. So அதனால படிக்கிறதே நம்ம வந்து ஒரு ஹாப்பி டாஸ்கா எடுத்து படிக்கிறது தான் I would advise. இப்ப நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாசிபிகேஷன்ஸ நுவான்சஸோட புரியாது. இப்போ போன வாட்டி was talking about and opening up the constitution என்ன ஏதுன்னு லைட்டா சொல்லிட்டு அப்புறம் I went into the 2 salient features. திருப்பி will go back into the 3rd salient feature. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபண்டமெண்டலா புரிஞ்சா எனக்கு அது போறது ஈஸியா இருக்கும்.
பிளஸ் உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் படிக்கிறதே ஈஸியா இருக்கும். அதனால ஐ எம் ஜஸ்ட் கோயிங் இன்டு தட். ஸோ இப்போ அந்த மாதிரி வரும்போது இப்போ ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் நான் ஃபர்ஸ்ட் நடத்திடுறேன். ஏன்னா அப்பதான் நமக்கு தெரியும். நாளைக்கே கோர்ட்ல ஒரு ஆர்கியூ பண்றோம், இஸ் நாட் இந்தியா செக்குலர் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல ஜஸ்டிபிகேஷன் கேட்க தேவைப்படுது. இல்லை இஸ் நாட் இந்தியா டெமோக்ராட்டிக் அப்படின்ற ஒரு ஜஸ்டிபிகேஷன் கேட்கப்படுதுன்னா எல்லாருமே எல்லாத்துக்குமே நம்ம டெமோக்ரஸி யூஸ் பண்ணுவோம். அப்படி கிடையாது. ஆக்சுவலா ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு பர்பஸை சர்வ் பண்ணுது. ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பேசிஸ் ஃபார் கிளாசிபிகேஷன். ஐ வில் ரைட் லைக் திஸ். பிரிப்பதற்கு எப்படி நான் பிரிக்கிறேன்ற ஒரு அடிப்படையை எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க டைப் 1, டைப் 2. இப்போ பேசிஸ் ஃபார் கிளாசிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து based on the ability of the government to decide its policy without external interference. Okay. ஒரு ஆட்சி செய்யும் போது ஒரு ஆட்சி செய்பவர்கள் தன்னோட ஆட்சியில வெளியில இருந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம எந்த அளவுக்கு அதை அவங்க மேனேஜ் பண்றாங்க, எந்த அளவுக்கு அவங்க அதை பண்ண முடியுது அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா we call it as sovereign country. தமிழ்ல இறையாண்மை, sovereign. அதுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டா காலனி. So a sovereign country is a country which is capable of evolving a policy or making a policy for governing its nation without the dictations of external force. வெளிநாடு, வெளி சக்திகள் இல்ல அந்நிய சக்திகளோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய நிலைமையில ஒரு நாடு இருந்தால் அந்த நாடு நம்ம வந்து சாவரன் நேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, we call that nation as a sovereign nation. இப்போ is India sovereign? Yes. The opposite of that is colony. Colony அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரோ நம்மளை ஆட்சி செய்வாங்க, வேற யாரோ நம்மளை முடிவெடுப்பாங்க, வேற யாரோ நம்ம பாலிசியை டிசைட் பண்ணுவாங்க. You know, India prior to August 15, 1947 was a colony of British, where the Britain will take policies for us. நமக்காக பிரிட்டன் பாலிசி எடுப்பாங்க. அந்த பாலிசி எந்த அளவுக்கு இந்தியன் இன்ட்ரெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் இன்ட்ரெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஸ்டிங்விஷ். ஸோ இஸ் இந்தியா சாவரன்? எஸ். இறையாண்மை தமிழ்ல பாத்தீங்கன்னா we call it as இறையாண்மை. இந்தியாவுக்கு இறையாண்மை மிக்க நாடா? நம்மளே ஒரு கேஸ்ல ஒரு ஆர்கியூ பண்றோம், ஏதோ ஒரு இடத்துல ஃபாரின் டிக்டேஷன்ஸ்னால பண்றாங்க அப்படின்னும் போது the appropriate word where we will use for argument is the sovereignty and sovereign nature of the state. So அந்த மாதிரி வரும்போது you need to understand this particular format. Then next எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா second classification is how do you distinguish a country? ஏன்னா இதெல்லாம் நமக்கு புரிஞ்சதுன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் இது எல்லாத்துக்கும் வேலை ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு ஈஸியா புரியும். That is what I want to make it clear on you. How is the head of the state elected or selected? How is the head of the state selected? Based on that, we classify a country as republic, monarchy. What is a republic? தமிழ்ல குடியரசுன்னு சொல்லுவோம். monarchy ஓகே முடியரசுன்னு சொல்லுவோம். Is India a republic? Yes. What is the definition of republic? ஓகே இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கேஷுவலா தெரியற மாதிரி தெரியுங்க, பட் இட் இஸ் ஆக்சுவலி கான்செப்சுவலி இட் இஸ் டிஃபரெண்ட். இந்தியா குடியரசு தானே அப்படின்னும். What is the definition of republic? Republican nature of a country signifies that the head of the state is not only elected, but also every citizen has the right to become the head of the state. And all public office is thrown open to every citizen of the nation.
ஸோ ரிபப்ளிகன் நேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டோட தலைமை எலெக்ஷன் மூலமாவே நிர்ணயிக்கப்படும், அவங்க ஹெரிடிட்டரி கிடையாது. ரெண்டாவது, நாட்டின் எந்த பிரதி வேணா ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா ஆகலாம். மூணாவது, எல்லா பப்ளிக் ஆஃபீஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுக்குன்னு கிடையாது, எல்லா பப்ளிக் ஆஃபீஸுமே இஸ் ஓப்பன் டு ஆல், be it a high court judge or be it a district judge or be it a sub judge or be it an inspector, be it an IPS or anything, be it an IAS, எது வேணா. ஸோ இது ரிபப்ளிகன் நேச்சர். இப்போ தேர்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா அப்படியே will make it tougher. Based on the relationship between legislature and executive, we classify a country as parliamentary form of government or presidential form of government. What is a parliamentary form of government? What is a presidential form of government? India follows a system of parliamentary form of government which is adopted from UK. This is very, very important as a lawyer and also as a well-informed individual. So parliamentary form of government is a form of government where accountability is more ensured, where the legislature has a larger control over administration, where the executive hails from legislature. So நம்ம ஊர்ல லெஜிஸ்லேச்சர்னா என்ன? ராஜ்யசபா, லோக்சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கு. எக்ஸிகியூட்டிவ்னா யாரு? கவர்னர், பிரைம் மினிஸ்டர், கவர்னர், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவர்னர், chief minister, council of ministers. Who can become a chief minister? Anybody can become a chief minister provided he must be a MLA or he must become a MLA within 6 months. இதெல்லாமே கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க விஷயம். இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கு வரும்போது இதெல்லாம் தான் பேஸ் ஆஃப் இந்தியன் கவர்னன்ஸ் சிஸ்டம். இந்த இடத்துல தான் பார்லிமெண்ட் ஆர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி கிளாஸஸ்ல பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது வில் see more. ஸோ இப்போ இந்த மாதிரி பார்லிமெண்டரி ஃபார்மா, பிரசிடென்ஷியல் ஃபார்மா அப்படின்றத பத்தி they would have mentioned in our constitution. அதே மாதிரி எடுத்துட்டோம்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் a secular constitution. How do you distinguish a country as a secular or not? மதசார்பற்ற நாடு secular, opposite is theocratic. Is India secular? Yes. Is India theocratic? No. Examples of theocratic: Pakistan, Iran, Vatican, இவங்கெல்லாம் theocratic state ஓட எக்ஸாம்பிள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ல எப்படி பிரிப்போம்னா ஃபெடரல், யூனிட்ரின்னு பிரிப்போம். ஃபெடரல் அப்படின்னா கூட்டாட்சி தத்துவத்தை மையமாக கொண்டது. யூனிட்ரி அப்படின்னா ஆப்போசிட் டு ஃபெடரல். இஸ் இந்தியா ஃபெடரல்? எஸ். இப்போ இதெல்லாம் எங்கேருந்து சார் நம்ம சொல்றோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, all these things I am only saying that all these things are mentioned in the constitution. So a constitution is a basic document which gives the form of government. ஒரு இந்தியா அடிப்படையா என்ன கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும், என்ன கவர்மெண்ட் இந்தியா ஃபாலோ பண்றாங்க, இது எல்லாத்தையும் சொல்றது ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதுக்கு அடுத்ததுன்னா ஸ்டேட் சிட்டிசன் ரிலேஷன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை உரிமை, அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சிட்டிசன், அரசுக்கும் சிட்டிசனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வேரியஸ் மெக்கானிசம்ஸ்,
Other than that, election எப்படி நடக்கணும், auditing எப்படி நடக்கணும், public recruitment எப்படி நடக்கணும், scheduled caste right எப்படி protect பண்றது, scheduled tribe right எப்படி protect பண்றது, OBC commission ஓட வேலை என்ன, all these things are dealt by the constitution. இப்போ constitution என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, constitution gives all these basics. After giving all these basics, constitution leaves legislature, executive and judiciary to function. Where now the legislature will enact law, the executive will implement law, the judiciary will interpret law. But all the three will have constitution as a guiding force. Constitution அடிப்படையா கொண்டே இது மூணுமே இயங்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன salient features அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்தோம். 2 salient features you have already seen. Now I will go up for the third salient feature. Okay, இப்ப கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு போன கிளாஸை விட இந்த கிளாஸ்ல கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைச்சிருக்கும். போன கிளாஸ்ல I was just saying about what is constitution. Constitution is a basic law of the land. அதோட நிறுத்திட்டேன். இந்த கிளாஸ்ல I am going one step further and saying some more things, certain other things, which are that constitution is a basic law of the land. Constitutional provides for state-citizen relationship. Constitution gives mechanism, institution and processes which are fundamental for governance. அது என்னன்றத பத்தி பேசணும். So further திருப்பி constitution பத்தி வேற ஒரு இடத்துல திருப்பி டிஸ்கஸ் பண்ணிப்போம். So now I just want to go into the salient features again. So இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுருங்க. If there is any doubt, you can ask me now in the chat, or else I will proceed forward. எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். Chat box இப்போ ஓபன் ஆயிருக்கு. There are doubts, sir, you can good to go then. So now I have only made you a basic understanding about constitution as a part of revision of previous class, and now I will go for certain screen share. இதான் போன கிளாஸ்ல பார்த்தோம். பார்த்துட்டோம். So in the classல வந்து we have to see further. We'll finish fundamental இது so that basic character இதை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் fundamental rights preamble அடுத்த கிளாஸ்ல போக ஆரம்பிச்சிடலாம். Indian Constitution, third salient feature is Indian Constitution is partly rigid and partly flexible. What do you mean by partly rigid and partly flexible? Amendment. It is decided based on amendment to the Constitution. Basically, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. Constitution to be successful has to be dynamic. What is a dynamic constitution? Dynamic constitution என்ன அப்படின்னா காலத்திற்கு ஏற்பார் போல் தன்னை மாத்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறத நம்ம வந்து டைனமிக் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். அப்போ there are several constitutions in the world. Certain constitution is called as very rigid constitution. Certain constitution we call it as very flexible constitution. But எந்த ஒரு successful constitution இருக்கணும்னாலும் அது டைனமிசமோட இருக்கணும். For example, American Constitution is considered to be a very rigid constitution.
But still American Constitution was able to be dynamic. You know why? Because American Constitution is one of the smallest constitution of the world. அப்போ நிறைய விஷயங்கள் பிராக்டிஸ் மூலமாகவும் லெஜிஸ்லேட்டிவ் எனாக்ட்மெண்ட்ஸ் மூலமாகவும் கன்வென்ஷன்ஸ் மூலமாகவும் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் மூலமாகவே முடிஞ்சிடும். Whereas British Constitution is a highly flexible constitution and is also successful. How come British Constitution can be so flexible? Because Britain does not have any written constitution. Britain, since there is no written constitution, it can be highly flexible. Since it is conditioned by legislative enactments, conventions, executive orders and others, it is flexible and dynamic. அப்போ Indian Constitution என்ன பண்ணும்? நான் உங்களுக்கு முதல்லயே சொன்ன மாதிரி தான் Indian Constitution பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Indian Constitution has been drafted by ransacking various constitution of the world. இந்த ransacking word எந்த கிடையாது, வேறு constitutional thinkers அவங்களோட வேர்ட் தான், கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் யூஸ் பண்ண வேர்டு தான். ஸோ மற்ற கான்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் பார்த்து, மற்ற கான்ஸ்டிடியூஷனோட ஃபங்க்ஷனிங்கை பார்த்து, மற்ற கான்ஸ்டிடியூஷனோட அடாப்டபிலிட்டியை பார்த்து, அதுலேருந்து எதை நம்ம எடுத்துக்கணும் எதை நம்ம எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா கொண்டு வந்து வச்சாங்க. அந்த மாதிரி வரும்போது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட அமெண்டிங் ப்ரொசீஜர் which is contained in Article 368. Article 368 speaks about the amendments to the Indian Constitution and the procedure for amendment. Indian Constitution prescribes 3 ways of amending the Constitution. One is by means of a simple majority. 2 is by means of special majority with ratification by states. Special majority. And 3 is by means of special majority with ratification by states. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல திருத்தங்களை கொண்டு வரலாம். 1 சிம்பிள் மெஜாரிட்டி மூலமா, 2 ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா, 3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிபிகேஷன் பை ஸ்டேட்ஸ் மூலமா. அப்ப சிம்பிள் மெஜாரிட்டி மூலமா பண்ணணும்னா என்ன சார்? அன்னைக்கு பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் how many ever is present? 50 plus 1. ஓகே, அதுல சின்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, அது இப்போ உங்களுக்கு தெரிய தேவையில்ல. நம்ம என்னைக்கு நீங்க 368 படிக்கலாம் புரிஞ்சுப்பீங்க. அதாவது சப்ஜெக்ட் டு அப்சல்யூட் மெஜாரிட்டின்னுவாங்க. Now I don't want to confuse that. Now you understand it as like this. Simple majority is voting as far as number of people are present and majority in that. There are certain provisions which require simple majority for amending a constitution. But Article 368 itself says any provision which is amended by means of simple majority has to be deemed to be considered not as an amendment. So if you amend something as a simple majority, then though it gets amended, 368 says it is not deemed to be an amendment. அதுல எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரசிடென்ட்டோட சேலரியை மாற்றுறது, நம்பர் ஆஃப் எம்பிஸ் இருக்கிறது, நம்பர் ஆஃப் இந்த மாதிரி ஒரு 60% of or 70% of simple majority provisions are actually very less important provisions. But there are also certain provisions which are very important with regard to simple majority. ஏன் அதுக்கு ஒரு லாஜிக்ஸ் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் அ சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டியில் அமெண்ட் பண்ணும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் நாட் டீம்ட் டு பி an amendment. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வேற, நோயிங் ஃபார் ப்ராக்டிஸ் வேற. When it comes to competitive examination, especially prelims, objective type, they will ask, there is every chance they may ask a question on this, provided it all depends on how many constitutional questions they are going to ask. If there is going to be at least 20% of constitutional questions or 15% of constitutional questions, definitely 1 or 2 questions will come from salient features. If the whole question is going to be only 10% or 8%, 7%,
of total questions. Then chances are that for a professional based competitive examination, they may ask or they may not ask. But this is the way you have to read Constitution, so we'll go through this. Second way of amendment is by means of special majority with 2/3 of members present and voting. 2/3 of present and voting na enna artham? If 300 people is present, 200 plus. So இப்படி சில amendment பண்ணணும். Next is sorry, there is some issues in screen share. I will go again and share the screen. Sorry. So next is special majority with ratification by states. இதுல என்ன தெரியுமாங்க? பார்லிமெண்ட்ல 2/3 of present and votingல பாஸ் ஆயிடும். In Lok Sabha or in Rajya Sabha. Then it will go to all the states. 28 states, it will go to the state legislative assembly of the state and not to the council. Only to the state legislative assembly. State legislative assembly ki ponadukku appuram, out of 28 state legislative assemblies, 14 plus has to pass it in simple majority. So nalla thiruppi solren kettukonga, very simple. Special majority with ratification by states is that first the parliament, both Lok Sabha and Rajya Sabha, will pass it by means of 2/3 of present and voting. Adukaprom it will go to all the states. In all the states, it would be presented before the state legislative assembly. Satta Sabha minnadi produce பண்ணுவாங்க. அங்க voting நடக்கும். அங்க சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும். அப்ப 28 ஸ்டேட் இருக்கு அப்படின்னா அதுல 14 பிளஸ் 15 ஸ்டேட் மினிமம் அதை ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ராட்டிஃபை ஆயிடுச்சு. அந்த மாதிரி அமெண்ட் ஆனதுதான் நம்மளோட 11th and 12th ஷெட்யூல். பஞ்சாயத் ராஜ் அண்ட் நகர்பாலிகான்னு, அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் rural local self government. Okay. இன்னொன்னு simple majority, the amendment process does not come under article 368 as an amendment சொல்லிட்டேன். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வரும்போது என்னென்ன கேள்வி வரும்? They may ask you a question on the procedure. How does the constitutional amendment happens? The constitutional amendment and the procedure overall சொல்றேன் கேட்டுக்கோங்க. First, it has to be introduced either in the Lok Sabha or in the Rajya Sabha. Then both houses has to pass it. Then it will go to the president. Then the president has only one option, that is he has to give the consent. Whereas in ordinary bill and money bill, he has multiple options. In ordinary bill, the president can rescind the bill for reconsideration, or he can withhold the bill. In money bill, the president can either withhold the bill or give the assent. But in constitutional amendment bill, he cannot withhold the bill, he cannot rescind the bill, he has to give the consent. இது எங்க சார் சொல்லிருக்கு அப்படின்னா, ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல, ஆர்டிகல் 368ல 24வது திருத்தம் மூலமா. இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல क्वेश्चन வரக்கூடிய விஷயங்கள். Which amendment states the president cannot rescind the bill for amendment? So இது prelims கேள்வி.
அதே மாதிரி you all know Kesavaranta Bharati case, which is a very landmark judgment in Indian constitution, little cases where 13 judges were deciding on few key important issues. அதுல வரும்போது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா they propounded the theory of basic structure. Basic structure theory was propounded in Kesavaranta Bharati case, where the courts choose not to define what is basic structure. Rather, they have only listed out what is basic structure. What is basic structure theory? Basic structure theory na என்னன்னா கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சில அடிப்படை கோட்பாடுகள் இருக்கு. There are certain fundamental principles of constitution which can never be changed. இந்த அடிப்படை கோட்பாடுகளை யாராலையுமே திருத்தம் செய்யக்கூடாது. I will tell you about the backdrop of Kesavaranta Bharati case and what was the stand taken in Golaknath case and how it was differed by lordships in Kesavaranta Bharati case. இதெல்லாம் நம்ம பின்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பேசிக்கலாம். Not here. Where in Golaknath case என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா fundamental rights cannot be amended by the parliament அப்படின்றாங்க. Because by virtue of Article 13. Article 13 என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா any law which is violative of part 3 is void அப்படின்றாங்க. ஏதாவது ஒரு சட்டம் அடிப்படை உரிமையை மீறும் பட்சத்தில் அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்போ then can fundamental rights be amended அப்படின்ற question வரும்போது Golaknath case will say no, it cannot be amended because 13 protects it. ஆனா Kesavaranta Bharati case வரும்போது this would be given a new proportion where they will say constitution empowers parliament to amend. The constitution makers have made 368 with the intention to make parliament to have this constituent power to amend. இந்த உருவாக்கக்கூடிய அதிகாரத்தையே பார்லிமெண்ட் கொடுத்திருக்காங்க 368ல. அதனால அவங்களால டெஃபினட்டா திருத்தத்தை கொண்டு வரலாம். ஆனா எதை திருத்தக்கூடாதுன்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அடிப்படை கோட்பாடுகள், இதை கை வைக்க கூடாதுன்றாங்க. அப்ப சொல்லும் போது எதெல்லாம் அடிப்படை கோட்பாடுன்னு சொல்லல. They only said those features which are fundamental and immutable for the smooth functioning and for maintaining the sanctity of the constitution are considered to be the basic structure னு சொல்லிடுவாங்க. அப்ப they will only say judicial review is a basic structure, parliamentary form of government is a basic structure, right to constitutional remedy is a basic structure, right to life and personal liberty is a basic structure, secularism is a basic structure. They will only elongate the list. Until now it is being extended. Now இங்கேருந்து என்ன சார் மெயின்ஸ் கேள்வி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி பத்தி வரலாம். இல்லைன்னா the basic structure theory has made the constitution progressively rigid. As the list in the basic structure theory expands, the power of constitution to amend reduces. So, பார்லிமெண்டோட திருத்தம் செய்யும் அதிகாரம் பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி விரிவடைய அதோட அதிகாரம் குறைக்கப்படுமா அப்படின்னு கேட்டா குறைக்கப்படுதுன்றதுதான் உண்மை. ஸோ இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1950ல 1960ல 1970ல இருந்த அதிகாரத்தை விட 1976ல Kesavaranta Bharati கேஸ்ல சில விஷயங்களை அமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க.
1980ல இன்னும் கொஞ்சம் சேர்ந்தது, 1985 இன்னும் சேர்ந்தது, 1990ல இன்னும் சேர்ந்தது, அப்படியே சேர்ந்து 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 இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 provisions you cannot amend. Article 21 you cannot alter it predominantly. Article 32, Article 226, Article 13, secular nature, republican nature, parliamentary form of government, இந்த மாதிரி பல விஷயங்களை இன்னும் இவங்களால கைய வைக்க முடியாத அளவுக்கு ஆக்கிடுச்சு. அப்ப there can be a main descriptive person. Do you agree with the statement that Constitution of India is becoming progressively rigid? இல்ல meansல discuss the basic structure theory propounded by Kesavananda Bharati case and trace its or discuss basic structure theory and trace its evolution from basic Kesavananda Bharati case. இல்லனா எங்கயாவது கேஸ் ஸ்டடியில பேசிக் ஸ்ட்ரக்சரை பேஸ் வச்சு எங்கயாவது வருதா? எப்படி வேணா வரலாம். ஏன்னா போன வாட்டி நம்ம கை சுட்டுட்டோமா? ஓகே, நம்ம பாட்டுக்கு போய் எக்ஸாம்ல உட்காந்தா எவனையும் பாஸ் பண்ணி உள்ள. Then you have to prepare for higher levels. We cannot say you cannot set a question paper which is so tough. We can only say we have understood that the question paper is tough. We will prepare accordingly. So அதனால தான் நிறைய கேஸ் லாஸோட நடத்துறது இல்லை. பேசிக்கலி கான்ஸ்டிடியூஷனல் லான்றதே கேஸ் லா ஃபண்டமெண்டலா வச்சுதான். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்சிபியன்ட் லாயர்ஸ்க்கு இனிஷியல் டேஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல வரும்போது நேரா கான்ஸ்டிடியூஷன் கேசஸை வச்சு கான்ஸ்டிடியூஷன் படிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ வாட் ஐ எம் டூயிங் த்ரூ திஸ் கிளாஸஸ் ஐ மேக்கிங் போத் கம்ஃபர்டபுள். நான் அடிப்படை கோட்பாடுகளை, ஃபண்டமெண்டல்ஸை, அதில் இருக்கக்கூடிய பிரின்சிபிள்ஸை, அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா நீங்க கேஸ்லாம் படிக்கும் போது உங்களுக்கு கேஸ் ஸ்டடி ஆகலாம் புரியும். இனாம் தேவ் கேஸை படிக்கும் போதோ இல்லைனா லில்லி தாமஸ் கேஸை படிக்கும் போதோ ஒவ்வொரு இடத்துலையும் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஃபண்டமெண்டல்ஸை புரிஞ்சுட்டா கான்ஸ்டிடியூஷனலா ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாதுங்க. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். Actually, constitutional law is more logical than ordinary laws. Constitutional laws have been evolved through ages. Britain is called as the mother of constitution. Still, Britain has only unwritten constitution. ஏன்னா அங்க பழக்கப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல எவால்வ் ஆனது. அதுலேருந்து நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை காப்பி பண்ணோம். நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் அது மாதிரி எடுக்கும்போது we also have logics for having every provision. எதுக்காக அம்பேத்கர் வந்து எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி அண்ட் சிஏஜி டெஃபினட்டா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கணும்னு சொன்னாருக்கு லாஜிக் போன கிளாஸ்ல பேசணும். ஞாபகம் இருக்கா? the concept of constitutional morality. அதை தான் இப்ப சுப்ரீம் கோர்ட்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3-4 years முன்னாடி சபரிமலா கேஸ்ல இருந்து the term constitutional morality has come into practice. எல்லாருமே கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை பத்தி பேசினாங்க. அப்ப நான் டெல்லியில இருக்கும் போது தென் சாலிசிட்டர் ஜெனரலோட ஒரு லெக்சர் இருந்தது. அப்ப நான் ஐ ஹேட் an opportunity to go and listen it. அப்போ வரும்போது he was speaking about constitutional morality. அப்ப பேசும்போது the then solicitor general said constitutional morality is highly abused on the principle. In the same judgment, few judges say, I pronounce this judgment because of constitutional morality. Few judges say, I pronounce the same judgment against the majority opinion because to maintain constitutional morality. அப்ப இது எடுப்பார் கைப்புள்ள மாதிரி ஆயிப்போச்சுன்றது அவரோட மீனிங். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலா கேஸே தான். 4 judges said constitutional morality requires women to enter Sabarimala. One judge expressed her opinion as constitutional morality requires judges to express restraint. அவங்களோட கஸ்டம், ரிலிஜன் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்பலாம் ஜுடிஷியல் உள்ள போக கூடாது, அதனால நான் வரல, ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி as distinguish it.
ஸோ அந்த மாதிரி அந்த கான்ஸ்டியூஷன் மொராலிட்டின்ற பிரின்சிபல் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஒண்ணுமே இல்லைங்க. ஒன்ஸ் கான்ஸ்டிடியூஷன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க லெவல் ஆஃப் ப்ராக்டிஸ் would definitely be much different from the practice where fundamentals of constitution was not known. ஏன்னா the way we put things or the way we would plead before the court would completely be different. The way we put a thing before the court using constitutional principles and without constitutional principles would completely be different. So, anal, it is better you focus on reading constitution. So, but going back to prelims question again. Prelims question la varamo pathinga appadina simple majority la edalla amend panna mudiyum. You just note it down. Admission or establishment of a new state under Article 3. Formation of new states and alteration of boundaries or names of existing boundary states. ஒரு ஸ்டேட்டோட சைஸை குறைக்கிறதோ இல்லை ஒரு ஸ்டேட்டோட சைஸை ஏத்துறதோ இதெல்லாம். அப்புறம் ஆர்டிகல் 3ல அவங்கள புதுசா கிரியேட் பண்றது, அவங்க பேரை மாத்துறது, ஸ்டேட்ஸ்ல மேலவை கிரியேட் பண்றது, மேலவை அபாலிஷ் பண்றது ஆர்டிகல் 169. செகண்ட் ஷெட்யூல் தான் சம்பளம், அலவன்சஸ், பிரசிடென்டோடது, கவர்னருது, ஸ்பீக்கருது, ஜட்ஜஸ், இது எல்லாமே இருக்கும். செகண்ட் ஷெட்யூல்னா இரண்டாவது அட்டவணை. அடுத்து கோரம் இன் பார்லிமெண்ட். Quorum and minimum strength required to conduct the business. இப்போ 1/10 இருக்கு, அதை மாத்தினா. அப்புறம் salaries and allowances of members of parliament அதெல்லாம் மாத்தினா. So I will change it. அடுத்து rules of procedure, parliamentary privileges, use of English language, number of judges in Supreme Court, conferment of more jurisdiction. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் அதிகமாக கொடுத்தால் நாம அதை பத்தி கவலைப்பட வேணாம், சிம்பிள் மெஜாரிட்டிலே பண்ணிடலாம். அதிகாரம் எடுக்கணும்னா என்ன பண்ணும் அப்படின்றது பார்ப்போம். இதெல்லாம் prelims related question. Use of official language. So இதை எழுதிக்கோங்க, அடுத்து போகலாம். Next is any amendment pertaining to citizenship. அப்புறம் any amendment pertaining to elections. Any amendment pertaining to delimitation. Any amendment pertaining to union territories. Amendments in 5th schedule, amendments in 6th schedule. 5th and 6th schedule deals with administration of tribal areas and schedule areas.
அடுத்து போலாமா? இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் கன்சர்ன் பை ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸோட கன்சென்ட்டோட எதெல்லாம் அமெண்ட் பண்ணலாம்? எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், extent of executive power of the union and state, Supreme Court and High Court, distribution of legislative powers between union and states, any list in 7th schedule, representation of states in parliament, for power of parliament to amend the constitution. அது பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ல ஸ்டேட் பார்ட்டிசிபேட் பண்ணிப்போம். அப்ப ஸ்டேட் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கும் போது ஸ்டேட்டோட பர்மிஷன் இல்லாம அதுலதான் மாடிஃபிகேஷன் கொண்டு வரக்கூடாதுன்றதான் ஐடியா. அதே மாதிரி எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். இப்ப ரீசெண்டா நம்ம சிஏஏ பிரச்சனை வந்தது பாத்தீங்கன்னா, சிஏஏ ப்ராப்ளம் வரும்போது வாட் வாஸ் ஹேப்பனிங் அப்படின்னா, the union home minister and union ministers were saying the state legislature, the union parliament has passed an act and now it is the duty of the state legislature to enact it. இது எந்த ஆர்டிகல்? எப்படி அவர் அந்த டயலாக பேசுவார் அப்படின்னா, ஆர்டிகல் 256 of Indian Constitution is very clear on it. 256 of Indian Constitution என்ன சொன்னாங்க? 256 of Indian Constitution என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்டேட் தன்னோட எக்ஸிகியூட்டிவ் பவரை யூஸ் பண்ணும் போது it must ensure that it is in compliance with all the law made by the parliament. And the executive power of the union shall also extend to give such directions to a state as may the government of India feel necessary. So அப்படின்னா என்ன லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாநில அரசு தன்னோட அதிகாரத்தை யூஸ் பண்ணும் போது it has to see that it does not violate, அது வந்து யூனியன் பார்லிமெண்டால ஏற்றப்பட்ட சட்டங்கள் எதையும் மீறாத வண்ணம் இருக்க வேண்டும். அப்படியே பிரசிடென்ட் நினைச்சா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாரி யூனியன் கவர்மெண்ட் நினைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா, they can also ask the state government to comply with certain directions. இததான் சிஏஏல அவங்க பண்ணாங்க. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பண்ணிட்டு 256 படி you cannot say I will not implement. இங்க நம்ம அப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் கூட ஆல்சோ டிமாண்டட் இட். நிறைய ஸ்டேட்ல கவர்மெண்ட்ல வந்து இது பண்ணாங்க, லெஜிஸ்லேச்சர்ல பாஸ் பண்ணாங்க. அதை பத்திலாம் கவலையே பண்ணல. நீ எங்க வேணா பாஸ் பண்ணு, 256 Constitution says you have to do it. If you violate it, Article 356 will come. If you violate it, நான் 256ல டைரக்ஷன் கொடுப்பேன், இல்ல 365ல டைரக்ஷன் கொடுப்பேன். அது நீ கேட்கலன்னா 356 வரும். அதை தான் பார்த்து கேரளா கொஞ்சம் பயந்து போய் Kerala will file will approach the Supreme Court on original jurisdiction under Article 131. அந்த கேஸ் பெண்டிங். என்னால அதை செயல்முறைப்படுத்த முடியாதுங்க. என்னால செயல்முறைப்படுத்த முடியாதுன்னா ஏன்னா, அதை நான் செயல்முறைப்படுத்தினேன் அப்படின்னா இங்க என்னோட ஊர்ல இருக்கக்கூடிய சில கான்ஸ்டிடியூஷனல் கோட்பாடுகள் மீறப்படும். அதனால நான் பண்ண முடியாது. நம்ம கொண்டு போய் 131ல வச்சுட்டோம். அதுவே இப்போ 131 அவங்க எடுக்கலாமா இல்லையான்றதே இப்போ ஒரு கேஸ் டு பி டிசைடு. இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் அதில் என்ன பண்ணாலும் நீ ஸ்பெஷல் மெஜாரிட்டி ராட்டிஃபிகேஷன் பை ஸ்டேட்ஸ் வேணும். அதே மாதிரி 7வது ஷெட்யூல்ல அதே மாதிரி ஆர்டிகல் 245 255ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் யூனியன் லெஜிஸ்லேச்சர் எப்போ உள்ள வரலாம், எப்போ போகலாம், இவன் எங்க சட்டம் போடலாம், இவன் எங்க சட்டம் போடக்கூடாது, இது இருக்கு. இதுல ஏதாவது திருத்தம் கொண்டு வந்தாலும் we have to bring it only by means of special majority with ratification by states.
அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட். தமிழ்நாடுல இருந்து இவ்வளவு பேரு, ஆந்திரால இருந்து இவ்வளவு பேரு, கேரளால இருந்து இவ்வளவு பேரு, தெலுங்கானால இருந்து இவ்வளவு பேரு, இந்த மாதிரி எது இருந்தாலுமே it has to be by means of ratification by states. Power of parliament to amend the constitution. Power of parliament to amend the constitution. Article 368 ல இருக்குல்ல, power of the parliament to amend the constitution. அதுல நீ கை வைக்கணும்னாலே இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது பிலிம்ஸ்ல நிறைய கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ 3 டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட்: சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிஃபிகேஷன் பை ஸ்டேட்ஸ். இப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டி எதெல்லாம் அப்படின்னா, இதெல்லாம் போக பாக்கி எல்லாம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான். சிம்பிள் மெஜாரிட்டிலாம் கொடுத்த லிஸ்ட் போக, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிஃபிகேஷன் பை ஸ்டேட்ஸ்லாம் கொடுத்த லிஸ்ட் போக, all the remaining is this. Okay, so if there are doubts on that, கேட்டுருங்க. If you have any doubts, you can ask me, or else I will proceed forward. So all these things are fundamentals for understanding the constitution. Okay, thank you, Ganesh sir. ஸோ இதை நம்ம பொறுமையாவே பார்த்து முடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப லாங் ரன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதான் உண்மை. Even present an ordinary case, actually the real situation for many of our lawyers at court is that we know how to use Article 14, we know how to use Article 21, and we know how to use Article 19. But actually we can use every provision of the Constitution with regard to this. So அதுதான். So அடுத்தது போலாம். So but next is another basic concept which is also a very interesting topic. நான் ஸ்டார்ட் பண்றேன். Federation sui generis. What do you mean by federation? Federation அப்படின்னா என்ன? Federal அப்படின்னா என்ன? Federal அப்படின்னா கூட்டாட்சி தத்துவம். Federal means கூட்டாட்சி தத்துவம். Opposite of federal is unitary. Unitary means ஒற்றையாட்சி தத்துவம். இப்போ இந்தியா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது ஏன் சார் நான் தெரிஞ்சுக்கணும், நமக்கு எங்க சார் பிராக்டிஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னா, நோ டவுட் we have to know many things to be a successful lawyer. இது டைரக்டாவே நமக்கு புரிஞ்சதுதான். பட் ப்ராக்டிக்கலா எதுக்கு தெரியணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. இப்ப நம்ம அப்போசிஷன் லீடரா இருக்கட்டும், நம்மளோட பார்ட்டி லீடர்ஸ், அதாவது ரொம்ப ரூலிங் பார்ட்டி லீடர்ஸா இருக்கட்டும், எப்படி இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீட் வேணும்ன்றோம், நீட் வேணான்றோம், ஓகே, அதே மாதிரி ஹிந்தியை திணிக்காதீங்கன்றோம். இப்ப இதெல்லாம் என்ன பிரின்சிபல்ல சொல்றோம்? அதை விட ஒரு பேசிக் ஹிஸ்டரி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த மாதிரி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு தோஸ் ஏரியாஸ். பட் அதெல்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஃபெடரல் புரியும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி நம்ம யூனிவர்சிட்டி ஹால்ல தான் பதவி ஏற்போம். ஏன்னா நம்ம ராஜ்யசபாவுக்கு போக மாட்டோம். சரி, ராஜ்யசபா ராஜ்பவனுக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் our demand for a true federalism.
ஸோ கூட்டாட்சி தத்துவம்ன்றது வந்து நம்மளோட அடிப்படை இது. அப்போ வாட் இஸ் ஃபெடரலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல பார்க்கும்போது கிளாசிபிகேஷன் ஃபார் செப்பரேஷன் ஆஃப் அ கண்ட்ரி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தி relationship between union government and the regional government or central government and the state government. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய உறவையோட தன்மையை பேஸா வச்சு நம்ம ஒரு கண்ட்ரியை வந்து கூட்டாட்சின்னு சொல்லலாம், இல்லை ஒற்றையாட்சி யூனிட்ரின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபெடரலா ஃபெடரல் இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா, that is put to a larger debate, but Supreme Courts on several cases have said India is no doubt federal, and federalism is one of the basic structure. So Indian Constitution, the opinion of Supreme Court is that Indian Constitution has established an federal system, but still Indian Constitution have a lot of unitary features. That is a criticism. Okay, why is that criticism? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, why is that அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். Indian federalism is an unique in itself. இப்போ இந்தியன் ஃபெடரலிசம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ அமெரிக்கன் ஃபெடரலிசம் இஸ் ஜெனரலி கன்சிடர்ட் டு பி அன் யூனிவர்சல் மாடல். அமெரிக்காவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாட்சி தத்துவம் எப்படி அமைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸுமே பழைய யூரோப்பியன் கண்ட்ரிஸோட காலனி. பிரிட்டனா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், டச்சா இருக்கட்டும், நெதர்லாண்ட்ஸா இருக்கட்டும், டென்மார்க்கா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் அங்கே போர்ச்சுகீஸா இருக்கட்டும் காலனிஸ் வச்சிருந்தாங்க. அந்த காலனிலேருந்து வந்து அங்க இருக்கக்கூடிய ஒயிட்ஸ் அங்கேயே செட்டில் ஆகி ஒரு அளவுக்கு மேல போகும்போது தன்னோட மதர்லாண்டோடையே அவங்க வந்து பிரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கன் ரெவல்யூஷன் நம்ம சொல்லுவோம், அது நடந்து பிரிவாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் தி அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வில் ஹேப்பன். ஆஃப்டர் தட் there will be 13 erstwhile European colonies. 13 யூரோப்பியன் காலனிஸ் இருக்கும். அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எங்க பிரிஞ்சு தனித்தனியா 13 நாடா இருக்கணும், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருப்போம். ஆனா ஒன்னா இருக்கும் போது எதுக்காக ஒன்னா இருக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு முக்கியமான தேவைகள் வரும்போது such as defense, எக்கானமி, எலெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், சேர்ந்திருப்போம். மற்றபடி நம்ம எல்லாம் தனித்தனியா நம்மளே நம்ம ஆட்சி செஞ்சுப்போம். All of us is not as strong as none of us. நம்ம எல்லாரும் சேர்ந்திருந்தா டெஃபினட்டா அது ஒரு தனி பலம், தனித்தனியா இருக்கிறத விட. அப்படின்னும் போது சரின்னு ஒத்துக்கிட்டு இந்த 13 பேரும் சேருவாங்க. சேர்ந்து சில விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க, சில விஷயங்களை அவங்களே வச்சுப்பாங்க. இப்படி ஃபார்ம் ஆன ஃபெடரலிசம் தான் கூட்டாட்சி தத்துவம் தான் அமெரிக்கா. That is why we call it as United States of America. அப்புறம் அப்படியே அதுல 14 சேர்ந்தது, 15 சேர்ந்தது, 16 சேர்ந்தது, அப்படியே பாத்தீங்கன்னா 50 வந்துருச்சு. அதனாலதான் அமெரிக்கன் பிளாக்ல 50 ஸ்டார் இருக்கும், 50 ஸ்டேட்ஸை சிக்னிஃபை பண்ணி. ஒரிஜினல் அக்ரிமெண்ட் படி எப்ப வேணா பிரிஞ்சு போய்க்கலான் இருந்தது. பின்னாடி அதை பிரிஞ்சு போக முடியாதுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆயிடுச்சு சிவில் வார்ல. அப்படியே அது அமைஞ்சிருச்சு. அது நமக்கு இப்ப தேவை கிடையாது அமெரிக்கால. But American federalism is such a federalism where it has been formed by means of coming together of erstwhile colonies of Europe. யூரோப்போட பழைய காலனிஸ் எல்லாம் ஒரு 13 பேரு, அப்படியே 50 பேர் ஆகி 13 பேர் சேர்ந்து தானாக முன் வந்து சேர்ந்ததுனால we call it as coming together federalism. Whereas இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து a completely and different situation.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we call it as a holding together federalism. ஏன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள ஆட்சி செய்யும் போது பிரித்தாளும் தத்துவம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, the concept of divide and rule. கான்செப்ட் ஆஃப் டிவைட் அண்ட் ரூல். அந்த டிவைட் அண்ட் ரூல் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கான்செப்ட் ஆஃப் டிவைட் அண்ட் ரூல்ல வாட் தே டிட் இஸ் ஹிந்து முஸ்லிம் டிஸ்யூனிட்டி கிரியேட் பண்றது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஃப்டர் 1857 ரிவோல்ட்டே ஆரம்பிச்சுட்டாங்க. 1905 நம்ம கிளியராகவே தெரியும். அது நம்ம இந்தியன் ஹிஸ்டரி படிக்கும் போது பெங்காலை பிரிச்சது, அதுக்கப்புறம் எஜுகேஷனல் சிஸ்டம்ல வந்து சில கண்டிஷன்ஸ் கொண்டு வந்தது, அது மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்து பிரிச்சு விடும் போது கிரிப்ஸ் மிஷன் ஒன்று வரும் 1940s. அங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்தியாவுக்கு நாங்க சுதந்திரம் கொடுக்க முடிவு பண்ண போறோம், இந்தியாவுக்கு அப்படி நாங்க சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா எவெல்லாம் புதுசாக பிரிக்கப்படக்கூடிய கண்ட்ரியோ அதோட சேரலாம், இந்தியாவோட இருக்கவே இருக்கலாம், தனியா போறவன் தனியா போலான்றான். இப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை பிரிட்டிஷ் ரூல் பண்ணும் போது 4 விதமா வச்சிருப்பான். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி ஸ்டேட்ஸ் வச்சிருப்பான். டைரக்டா பிரிட்டிஷே ரூல் பண்ண சென்னை, பாம்பே, கல்கட்டா, டெல்லி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சாப், இந்த மாதிரி சில ப்ராவின்சஸ் எல்லாம் அவன் சீஃப் கமிஷனர் மூலமா ரூல் பண்ணான். இன்னும் சிலதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் கிட்டே, ஹைதராபாத், மைசூர், ட்ரவன்கோர், போபால், ஜம்மு காஷ்மீர், ஜுனாகத், இதெல்லாம் அப்படி விட்டான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுல ஜெயில் வச்சுக்கிட்டான், லட்சத்தீப்ல இன்னும் சில ஃபெசிலிட்டிஸ் வச்சுக்கிட்டான். இந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருந்தான். இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது அவனுக்கு என்ன டிஃபிகல்ட்டினா, நம்ம பிரிச்சு ஆண்டுட்டோம், இப்ப திருப்பி இந்தியாவை நம்மளே சேர்க்க முடியாது, அப்ப நம்ம பிரிச்சே கொடுத்துட்டு போயிடுவோம். ஒரிஜினல் ஐடியா பிரிச்சே கொடுத்துலாம் முடிவு பண்ணிடுவோம். நம்ம காங்கிரஸ், காந்தி and other freedom fighters will fight for it, saying no. But Hindu-Muslim disunity, he would have propagated to an extent where you cannot have an look back. அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு ஆக்குனதுக்கு அப்புறம் அதை பிரிச்சு அவனோட சிச்சுவேஷன் வரும்போது அப்படியே அங்கங்க உடச்சு விட்டலாம்னு நினைச்சான். அப்ப ஜம்மு காஷ்மீர் சந்தோஷமா தனியா போலான் இருந்தாரு, போபால் தனியா போலான் இருந்தாரு, ட்ரவன்கோர் தனியா போலான் இருந்தாரு, ஹைதராபாத் தனியா போலான் இருந்தாரு. இந்த மாதிரி எல்லாம் அவன் பிச்சுக்கிட்டு போலான் இருந்தான். திடீர்னு வேர்ல்டு வார் வரும். வேர்ல்டு வார் 2 வந்த உடனே, வேர்ல்டு வார் 2 முடியும் போது பிரிட்டன் அவன் நினைச்ச அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லா இருக்க மாட்டான். வேர்ல்டு வார் 2 முடியும் போது ரஷ்யாவும் அமெரிக்காவும் பவர்ஃபுல் ஆயிடும். அந்த வேர்ல்ட் ஸ்டேஜ், தட் இஸ் உலக அரங்கம்னு வாங்க பாத்தீங்களா, அதுல வந்து பைபோலார் வேர்ல்டு ஆயிடும், யூனிபோலார் வேர்ல்ட்ல இருந்து. சோ 2 பெரிய சக்தி வந்துருவாங்க, யுஎஸ்எஸ்ஆர் அண்ட் அமெரிக்கா. இவனுங்க 2 பேரும் டைரக்டா முட்டிட்டு இருக்கும்போது யூகே வில் பிகம் ஸ்மால். அது வரைக்கும் யூகே தான் இருப்பான் பெரிய ஆளா. செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா யூகேவோட பவர் குறைஞ்சிரும், இங்கிலாண்டோட பவர். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூகே வில் டிசைட், நமக்கு தான் காமன்வெல்த்னு ஒண்ணு இருக்கு, காமன்வெல்த் குடியரசு இருக்குல்ல, அந்த காமன்வெல்த் குடியரசுல காமன்வெல்த் குழு, அந்த காமன்வெல்த்ல இந்தியா எப்படி மெம்பரா வரும் இல்லை? ஏன்னா காமன்வெல்த்ல யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா பழைய பிரிட்டிஷ் காலனிஸ் ஃபுல்லா இருப்பாங்க. அப்ப இந்தியா ஒரு பெரிய நாடா இருந்தா நமக்கு காமன்வெல்த்ல நல்லது இல்லை. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பிரிட்டன் நம்ம இத்தனோண்டு இருந்தா கூட காமன்வெல்த்ல இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரிஸ் நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம நெகோசியேட் பண்றதுக்கு உலக அரங்கில ஈஸியா இருக்கும் அப்படின்ற ஐடியால என்ன பண்ணுவான்னா, இந்தியாவை துண்டு துண்டா வெட்டலாம்னு நினைப்பாங்க. அது பால்கனைசேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதை மாத்திக்கிட்டு மவுண்ட் பேட்டன் பிளான் ஒன்று கொண்டு வருவோம். அந்த மவுண்ட் பேட்டன் பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் டிஸ்இன்டகிரேஷன் அண்ட் மேக்ஸிமம் யூனிட்டி. வாட் இஸ் தட் மினிமம் டிஸ்இன்டகிரேஷன் அண்ட் மேக்ஸிமம் யூனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா 2ஆ போலாம், ஒன்னு பாகிஸ்தான், இன்னொன்னு இந்தியா, அவ்வளவுதான், வேற யாருக்கும் நான் விடமாட்டேன் பாடுவோம். இது ஏகப்பட்ட பேர் பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக தான் மவுண்ட் பேட்டன் will continue to be a governor general even after independence. இதுதான் ஆக்சுவல் ஹிஸ்டரி. நேருவும் காந்தி என்ன பண்ணுவாங்கன்னா, மவுண்ட் பேட்டன் இருந்துருவாங்க, நீ தானே பிரச்சனை பண்ண, இருந்து எனக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு போ, நாங்க பண்றத பண்றோம்.
ஸோ அந்த டைம்ல தான் போபால் நடு இந்தியாவில் இருப்பான். போபால் தெரியல, மத்திய பிரதேஷ்ல. நான் இந்தியாவோட சேர மாட்டேன்னுவான். போய் மவுண்ட் பேட்டன் தான் பேசி சமாதானப்படுத்துவார் ஃபர்ஸ்ட். இந்த சைடு கேரளா ட்ரெவன்கோர் மகாராஜா, நான் தனியா போறேன், யாரெல்லாம் என்ன ஆதரிக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் நான் வந்து என் நாட்டில் இருக்கக்கூடிய தோரியம் ஸ்டாண்ட் தரேன். அப்பதானே அந்த நியூக்ளியர் பவர் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆட்டம் பாம்பு, நியூக்ளியர் பவர்லாம். அதை போய் விபி மேனன் கன்வின்ஸ் பண்ணிட்டு வருவார். குஜராத்ல ஜுனாகத், இந்த சைடு ஹைதராபாத், நான் நேரா பாகிஸ்தான் போறேன்னுவான். அதெல்லாம் போக முடியாதுனா நான் கோவாவோட நெகோசியேட் பண்றேன். உடனே சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்ள புந்து உள்ள கலவரம் நடக்குதுன்னு சொல்லி அதை பிடிச்சிடுவார். ஜம்மு காஷ்மீர், ஜுனாகத், போபால், ஓகே, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கும். இப்போ நமக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்தியாவை ஒற்றை அரசா மாத்திர இந்தியா பிச்சிடும். இந்தியாவை கூட்டாட்சி தத்துவத்துல கொண்டு வந்தோம்னா ஓரளவுக்கு இந்தியாவை காப்பாற்றலாம் அப்படின்றத அன்னைக்கு இருந்த நிலைமை. அப்ப இந்த கூட்டாட்சி தத்துவத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணியாகணும். பிகாஸ் யூ ஹாவ் டு கிவ் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆர் அகாமடேஷன் டு தி ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் த ரீஜனல் பவர்ஸ். ரீஜனல் பவர்ஸ், அங்கங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பவர்ஸ் நீ அகாமடேட் பண்ணி ஆகணும். யூ டோன்ட் ஹேவ் an option. அதுதான் நல்லதும். So Indian constitutional makers decided, yes, we will go for a federal form, but in a very unique way. ஒரு வித்தியாசமான ஃபெடரல் கண்ட்ரியா எடுத்துட்டு போவோம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெடரேஷன் சூ ஜெனரிஸ். வாட் இஸ் சூ ஜெனரிஸ் அப்படின்னா சுயம்பு. இந்தியா தானாகவே உருவான ஒரு சுயம்பு, ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். We will call it as of its own kind. So Indian Federation is Federation sui generis. அந்த ஓன் கைண்ட் எப்படிங்க அமைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, that is the genius of Indian Constitution. That is why I am saying Indian Constitution, the topic in the essay or a topic ஏன் genius of Indian Constitution வச்சேன்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ் அவங்களோட லெவல் ஆஃப் knowledge and level of construction of a constitution எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல். நம்ம பிரிட்டிஷ் தான் மதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். பட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் have constructed in such a fashion that அதாவது நம்ம பாராட்டுறதுக்கான வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிசைனை பாருங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரெண்டு விதமா ஃபங்க்ஷன் பண்ணும். ஒன்னு நார்மல் டைம்ல பர்ஃபெக்ட் கூட்டாட்சி, யார் வேணா கத்தலாம். நம்ம சீஃப் மினிஸ்டர் சொல்லலாம், நம்ம அப்போசிஷன் பார்ட்டி லீடர் சொல்லலாம், ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் சொல்லலாம், அப்போசிஷன் பார்ட்டி ஆந்திரால சொல்லலாம், எங்களோட கூட்டாட்சியை நீ மதிக்க மாட்டேன்ற, எங்களுக்கு வந்து நீ இதை கொடுக்க மாட்டேன்ற, அது மாதிரி எல்லாம் நம்ம பேசலாம். பட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆல்சோ ஹஸ் an another phase. In case of extraordinary circumstances, in case of abnormal circumstances, in case of emergent circumstances, Indian Constitution will immediately become a centralized pattern. இப்ப அதுதான் ஆர்டிகல் 245 to 255. எப்பயாவது நமக்கு திடீர்னு யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட்ல ஸ்டேட் லிஸ்ட்ல கையை வைக்கணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு 245 to 250 யூஸ் பண்ணி பண்ணிட முடியும். அதுதான் ஆர்டிகல் 256, அதுதான் ஆர்டிகல் 365. அதுக்கு தான் கவர்னர். ஒண்ணும் கிடையாது. I'll show you one small design on governor. I'll show you a small design on governor. இப்போ இந்தியன் ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படிங்க இருக்கும், இல்லைன்னா ஆந்திராவில் எப்படிங்க இருக்கும்? மேல கவர்னர் இருப்பாரா, கீழே சீஃப் மினிஸ்டர் இருப்பாரா? சீஃப் மினிஸ்டர் வந்து ஹெடட் பை சீஃப் மினிஸ்டர் ஹெட்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அவங்களுக்கு கீழே ஆபீசர்ஸ் இருப்பாங்களா? செக்ரட்டேரியட். அவங்களுக்கு கீழே டைரக்டரேட் இருப்பாங்களா? இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டிஸ். இப்போ
திடீர்னு ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் wants to say, I won't obey the Constitution of India and I just want to quit Indian Union. இப்போ இமீடியட்டா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல 356 கொண்டு வந்தாங்கன்னா இவங்களை அப்படியே டம்மி பண்ணிட்டு the governor will take control of the secretariat. செக்ரட்டேரியட்ல பாசஸ் யாரு, டைரக்டரேட்ல பாசஸ் யாரு, IAS இவங்கெல்லாம் தான். இவங்க எல்லாம் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 1312. இமீடியட்டா இவங்களோட சர்வீஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்னர் கண்ட்ரோல்ல போயிடும். இவங்க எல்லாரும் சேர்ந்து அட்மினிஸ்ட்ரேஷனை ஒரு பதட்டமே இல்லாம ரூல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ஒரு டிசைனை பாருங்க, எவ்வளவு சிம்பிள் டிசைன் டு எஸ்டாப்ளிஷ் கண்ட்ரோல். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள். அதே மாதிரிதான் 245 to 255 எப்பெல்லாம் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல கை வைக்கலாம், எப்பெல்லாம் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டை ஓவர் பவர் பண்ண முடியும், எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்தியன் கூட்டாட்சி அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபெடரேஷன் சூ ஜெனரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலா, ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட். ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்தியன் ஃபெடரலிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் ஃபெடரலிசமுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேரியஸ் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ். அடுத்தது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதுதான் டவுட் இருக்காங்க ஃபெடரலிசம்ல, யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ. If you have any doubt, you can ask me in federalism. அவ்வளவுதான். இருக்கு இல்ல இல்லன்னு எடுத்துக்கலாமா? இப்பதான் நம்ம கூட்டாட்சி பார்த்தோம், அதனால இப்ப நம்ம உடனே பார்லிமெண்ட் ரிஃபார்ம் உடனே பார்க்க வேணாம், அது கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால அதுக்கு பதில் பேலன்ஸ் பிட்வீன் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி இதை பார்ப்போம். Another salient feature of Indian Constitution is the balance between parliamentary sovereignty and judicial supremacy. What do you mean by that? What is parliamentary sovereignty? Parliamentary sovereign is in India parliament sovereign? India parliament sovereign. If you ask me the question, I will say no. India sovereign, yes. India constitution sovereign, yes. Not the parliament. Yena, though we adopted parliamentary form of government from Britain, Indian constitution is not proposing Indian parliament to be sovereign. Britain அப்படி கிடையாது. பிரிட்டன்ல பார்லிமெண்ட் இஸ் சாவரன். ஏன்னா பிரிட்டன்ல Britain constitution கிடையாது. There is a famous saying in British constitutional discourse. The British Parliament can do anything except from changing a man into a man and a woman into a man. ஏன்னா அந்த அளவுக்கு அது பிரிட்டிஷ் பார்லிமெண்டோட சாவர்னிட்டியை பத்தி பேசியிருக்கு.
பிரிட்டிஷ் பார்லிமெண்டோட சாவர்னிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா is not conditioned by anything. There is no judicial review, there is no written constitution, there is no constitutionally guaranteed fundamental right, there is no federalism. Whereas in India, பார்லிமெண்ட்டுக்கு அளவு கடந்த அதிகாரம் இருக்கான கிடையாது. பார்லிமெண்டால எங்க சட்டம் இயற்ற முடியும், எங்க பார்லிமெண்ட் சட்டம் இயற்றலாம்னு சொல்லியிருக்காங்களோ அங்க மட்டும்தான் முடியும். 7th ஷெட்யூல்ல யூனியன் லிஸ்ட்ல மட்டும் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ண கன்கரண்ட் லிஸ்ட்ல பண்ணலாம். ஸ்டேட் லிஸ்ட்ல நீ எப்ப பார்த்தாலும் வர முடியுமா? முடியாது, எப்பயாவது வரலாம். பார்லிமெண்டால அடிப்படை உரிமையை மீறி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பார்லிமெண்ட் ஏதாவது ஒரு சட்டம் இயற்றுனா is that not subject to judicial review? Yes. Is not parliament conditioned by the written constitution of India? Yes. Then இந்தியால பார்லிமெண்ட் சாவரன் கிடையாது. அதே மாதிரி இந்தியால ஜுடிஷியரி லைக் அமெரிக்கா சுப்ரீமும் கிடையாது. அமெரிக்கால ஜுடிஷியரி வீல்ஸ் எக்ஸ்ட்ராடினரி பவர். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கல்ல, பிரசிடென்ஷியல் ஆர்டர் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கோர்ட்லயே they can say no for it. whereas இந்தியால முடியாது. இந்தியால ஜுடிஷியரி சுப்ரீம் கிடையாது, ஆனா ஜுடிஷியல் ரிவ்யூ வெஸ்ட் only with high court and supreme court. You can see that from CPC and also in constitution article 13. when there is a question of law, the district court has to refer it to high court. So question of law decide பண்ற அதிகாரம் ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் தான் உண்டு. ட்ரைபுனல்ஸ் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் கிடையாது. அந்த மாதிரி அதே மாதிரி ஜுடிஷியரி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டான், அந்த ஆர்டரை பாஸ் பண்ண உடனே அதான் ஃபைனலா அப்படின்னா அப்பீல் இருக்கு. அப்பீல்ல சுப்ரீம் கோர்ட் போயாச்சு, சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணியாச்சு, அதான் ஃபைனலா? அதை மீறி பார்லிமெண்ட் அதை மாத்தி அமைக்க முடியும். இப்ப ரீசெண்டா ஷெட்யூல் காஸ்ட் அந்த ஷெட்யூல் ட்ரைப் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அதுல ஒரு அமெண்ட்மெண்ட், அரெஸ்ட் நாட் மேண்டேட்டரினாங்க. அதை யூனியன் கவர்மெண்ட் மேட் அன் அமெண்ட்மெண்ட் டு இட் அண்ட் தென் மேட் இட் மேண்டேட்டரி. இப்ப ஜுடிஷியரி ஒன்றும் பண்ண முடியும். அதே மாதிரி ஜுடிஷியரி ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்குது, உனக்கு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை, அதை பிரசிடென்ட் கேன் பார்டன், ஸோ எக்ஸிகியூட்டிவ் கேன் டூ. அப்ப ஜுடிஷியரி இஸ் ஆல்சோ நாட் சுப்ரீம் இன் இந்தியா. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட டிசைன் பாத்தீங்களா, இந்தியால பார்லிமெண்ட்டும் சுப்ரீம் சாவரன் கிடையாது, ஜுடிஷியரியும் சுப்ரீம் கிடையாது. அது ரெண்டுத்துக்கும் ஒரு பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா. எந்த ஒரு பியூட்டிஃபுல் செஷன் அது, யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இந்தியால ஜுடிஷியல் ரிவ்யூ நம்ம பார்ப்போம் இன்னொரு கிளாஸ். அப்ப பார்க்கும்போது வில் see due process of law, procedure established by law எல்லாமே. அதுக்கு அடுத்தது இந்தியா ஃபாலோஸ் அ பேட்டர்ன் ஆஃப் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. இன்டகிரேட்டட் ஜுடிஷியரினா மேல சுப்ரீம் கோர்ட், கீழே ஹை கோர்ட், அது கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஒரே நிமிஷம் நான் மியூட் பண்றேன். யாரோ மியூட் ஆல். மியூட் பண்ணியாச்சு. ஸோ இந்தியாவில் இன்டகிரேட்டட் ஜுடிஷியர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் லெஜிஸ்லேச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூனியனுக்கு யூ ஹாவ் பார்லிமெண்ட், ஸ்டேட்டுக்கு யூ ஹாவ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். எக்ஸிக்யூட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனியனுக்கு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸ்டேட்டுக்கு கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. வேற ஜுடிஷியரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே ஜுடிஷியரி தான், இன்டகிரேட்டட். லோவர் கோர்ட்ஸ் இருக்கும், லோவர் கோர்ட்ஸுக்கு மேல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு மேல ஹை கோர்ட் இருக்கும், ஹை கோர்ட்டுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்கும்.
இப்ப சுப்ரீம் கோர்ட்டோட law under article 151 is binding on all other courts. High courtோட dictum is binding on district courts. District courts action would be binding on lower courts. இதுதான் integrated judiciary. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரே கான்ஸ்டிடியூஷன் தான், அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சிருக்காங்க. அடுத்தது independent judiciary. Indian judiciary is independent. Now you have seen lot of controversies with regard to contempt of court. If exam எழுதுறவங்க அதை பார்த்துக்கோங்க, there can be chances of questions. Security of the tenure of judges. Judges cannot be removed except by parliament, by passing a resolution of 2/3 of present and voting after giving a due opportunity of hearing. Expenses of Supreme Court is charged on the Consolidated Fund of India. Consolidated Fund of India charged na enna, made na enna, charged expenditure discuss மட்டும் தான் பண்ண முடியும். ஓட்டு போட்டு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண முடியாது. ஜட்ஜஸ்க்கு இவ்வளவு செலவாச்சுங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவ்வளவு செலவாச்சுங்க, மெயின்டெனன்ஸுக்கு அதுக்குங்க இதுக்குங்கன்னு சொன்னா அப்படியாங்கன்னு கேட்டுட்டு எங்க வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு பார்த்துட்டு விட்டுற வேண்டியதான். அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி judges should not practice after retirement so that they will not give a favorable judgment when they are in power. அப்படின்றதா when they are in position, not power. It is a position, not a power. It is a responsibility, not authority. Okay. So அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஒருவேளை ஓகே அந்த மாதிரி அவங்கள பிராக்டிஸ் பண்ண விட்டால், ஒருவேளை அவங்க யாருக்காக சாதகமாக செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிராக்டிஸ் பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்ற காரணத்தினால ban on practice after retirement on those areas where they have been judges, on those courts where they have been judges. Contempt of court, அது அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்காகவே. Contempt of court, you know what is a contempt of court? Separation of judiciary from executive. That is why judiciary is kept in a glorified isolation. Glorified isolation.